முதல்ல இந்த அஷ்டகை அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய இந்த 4 மாதங்களிலே வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளன்று அஷ்டகை என்று சொல்லி இருப்பார்கள். அஷ்டகான்னு கொடுத்திருப்பார். அதற்கு முதல் நாள் வரக்கூடிய சப்தமி நாளன்று திஸ்ரு அஷ்டகா என்றும், மறுநாள் வரக்கூடிய நவமி நாளன்று அன்வஷ்டகா என்றும் கொடுத்திருப்பார்கள். இந்த 3 நாட்களுமே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளணும்னு சொல்றார். ஆக இந்த அஷ்டகை சார்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 மாதங்களை கணக்கு பண்ணி ஒரு மாதத்துல 3 நாள் 4 மாதம் பார்த்தோம்னா இந்த 12 நாட்கள் அஷ்டகா சார்த்தம் என்றே வரும். இதனுடைய சிறப்பம்சம் என்ன, இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதர்கள் எல்லோருக்குமே 40 வகையான சம்ஸ்காரங்கள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த 40 சம்ஸ்காரங்களிலே பாக்க யஜ்யங்கள் அப்படின்னு சொல்லுவா. சப்த பாக்க யஜ்யங்கள் சொல்லி அதுல ஒரு 7 விதமான பாக்க யஜ்யங்களை பற்றி சொல்லி இருப்பார்கள். அந்த சப்த பாக்க யஜ்யங்களிலே முதலாவதாக வரக்கூடியதுதான் இந்த அஷ்டகா. அஷ்டகாவினை அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது 96 நாட்கள் ஷண்ணவத்தின்னு சொல்றா இல்லையா, முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வந்தாலும் அவையெல்லாம் சம்ஸ்காரங்களிலே வரவில்லை. அதாவது அமாவாசைன்னு சொல்றோம், மகாலய அமாவாசையெல்லாம் வர்றது இல்லையா, மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களாகட்டும், புண்ணிய காலங்களாகட்டும், உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்லாம் பார்க்குறோம் இல்லையா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்லாம் பார்க்குறோம். இப்படி எத்தனையோ புண்ணிய காலங்கள் வந்தால் கூட அவையெல்லாம் சம்ஸ்காரங்களிலே இடம் பிடிக்கவில்லை. அந்த முன்னோர் வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சார்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சம்ஸ்காரத்திலே இடம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது இந்த அஷ்டகை எனப்படக்கூடிய இந்த அஷ்டகா சார்த்தத்தினைத்தான் சம்ஸ்காரங்களிலேயே ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். இந்த அஷ்டகை சார்த்தம் செய்வதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, நம்முடைய பரம்பரையிலே ஏதேனும் ஸ்திரீ தோஷம் அல்லது ஸ்திரீ சாபம் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் நடந்திருந்தா கூட அவை அனைத்தையும் அந்த பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு வலிமை என்பது இந்த அஷ்டகா சார்த்தத்திற்கு உண்டு. இதுக்கு என்னென்னலாம் சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்யாணம் செய்து கொண்டு எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்காமலேயே காலமான ஸ்திரீகள் இருப்பா இல்லையா, மனசுக்குள்ளேயே ஏங்கி 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 இறந்து போன ஸ்திரீகள்லாம் இருப்பா. அதே மாதிரி கல்யாணமே நடக்காமலேயே அப்படியே ஏக்கத்திலேயே இறந்து போன ஸ்திரீகள்லாம் இருப்பா. கடைசி வரைக்கும் கன்னியாகவே வாழ்ந்து இறந்து போனவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. இவர்களுடைய ஆன்மா எல்லாமே சாந்தி அடையணும். இது போக நிறைய இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்த பெண்கள்லாம் இருப்பா இல்லையா, அந்த பெண்களினுடைய அந்த ஏக்கங்கள் தீர வேண்டும், அவர்களால் உண்டான அந்த சாபங்கள் தீர வேண்டும்னு சொன்னா அதற்கு இந்த அஷ்டகை சார்த்தத்தை செய்ய வேண்டும்.